வரவேற்கிறோம். டிஜிட்டல் மோசடி வேலையிலிருந்து பாதுகாக்கும் வழிகளை பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம். நம்மை அறியாமலேயே நம்மை பாதிக்கும் டிஜிட்டல் உலகின் அபாயங்களை பற்றி உங்களுக்கு இன்று நாங்கள் சொல்கிறோம். உங்களின் பாதுகாப்புக்காக இந்த தகவலை கவனமாக கேட்டு மேலும் அதை பின்பற்றவும். நமது வாழ்க்கையை இந்த டிஜிட்டல் உலகமானது எளிதாக்கியுள்ளது. ஆனாலும் இதில் சில அபாயங்களும் இருக்கிறது. அதை பற்றி நாம் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும். டிஜிட்டல் மோசடி என்றால் என்ன? டிஜிட்டல் மோசடி என்பது இணையம் மற்றும் டிஜிட்டல் கருவிகளான மொபைல், கம்ப்யூட்டர் போன்றவற்றை பயன்படுத்தி செய்யப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகளாகும். இந்த மோசடியானது எப்படி வருகிறது என்பது பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஃபிஷிங் இது ஒரு போலியான மின்னஞ்சல் அல்லது SMS அனுப்புவதன் வாயிலாக உங்களின் தனிப்பட்ட அல்லது சிறப்பு தகவல்கள் திருடப்படலாம். தீம்பொருள் ஒரு மென்பொருள் வாயிலாக உங்களின் தொலைபேசி அல்லது கம்ப்யூட்டரில் ஊடுருவி உங்களின் தகவலை திருடலாம். ஆன்லைன் மோசடி போலியான பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பதன் மூலம் பணம் பறிக்க திட்டமிடுதல். சமூக பொறியியல் சூழ்ச்சி செய்து உங்களை ஏமாற்றுவதன் மூலம் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பறிக்க முயற்சி செய்தல். ஆதார் வாயிலாக செயல்படுத்தப்பட்ட கட்டண முறையை AEPS பற்றி நாம் கவனம் செலுத்துவோம். இந்த அமைப்பின் வாயிலாக எங்கள் கிராமங்களில் பணம் செலுத்துதல் மற்றும் பரிவர்த்தனைகளை எளிதாக்குகிறது. ஆனாலும் இதன் வாயிலாகவும் மோசடி நடக்கிறது. வணக்கம் அக்கா, நான் உங்களின் கணக்கை சரிபார்க்க வங்கியிலிருந்து வந்திருக்கிறேன். உங்களின் ஆதார் எண்ணையும் மற்றும் கைரேகையும் என்னிடம் கொடுக்கவும். சரி, நான் வீட்டிலிருந்து எடுத்து வருகிறேன். எந்த வங்கியின் அதிகாரியும் நம்முடைய தனிப்பட்ட தகவல்கள் பற்றி கேட்பதில்லை என்று நம்மிடம் சொல்லியது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? இது ஏமாற்று வேலையாக இருக்கலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களை பற்றிய தகவல்களை என்னிடம் கொடுத்தால் நான் எல்லாவற்றையும் சமாளிப்பேன். வங்கியின் ஊழியர்கள் இதனை செய்வதில்லை. அது சரி அக்கா, நான் கிளம்புகிறேன். மோசடி நடக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் இதை பற்றி நீங்கள் விளக்கியது நன்றாக இருந்தது. ஆனாலும் இத்தகைய மோசடியை செய்பவர்கள் நம்முடைய தகவல்களை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள். பல வழிகளில் இந்த மோசடியானது நடைபெறுகிறது. அதற்கான சில உதாரணங்களை உங்களுக்கு தருகிறேன். முதல் வழி, சில சமயங்களில் வங்கி ஊழியர்கள் என்று நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் இந்த மோசடிக்காரர்கள் பயோமெட்ரிக் ரீடரில் மீண்டும் மீண்டும் கட்டை விரலை வைக்க சொல்வார்கள். பெரும்பாலும் அதனை நாம் 1 அல்லது 2 முறை செய்ய வேண்டும். அதனை பல முறை பயன்படுத்தும் போது நம்முடைய வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுப்பது அல்லது வேறு எங்காவது அதை மாற்றுவது போன்றவற்றை செய்கிறார்கள். இரண்டாவது வழி, உங்களுடைய செல்போன் எண்ணானது வங்கி கணக்குடன் இணைந்திருக்க வேண்டும். அதனால் பணத்தை எடுக்கும் போது உங்களுக்கான SMS விரைவில் அனுப்பி வைக்கப்படும். அந்த எண்ணை இணைக்காவிட்டால் இது போன்ற மோசடிகளுக்கு நீங்கள் ஆட்பட நேரிடும். மூன்றாவது வழி, ஒரு திட்டத்தில் நாம் பதிவு செய்யும் போது அதில் சில மோசடிக்காரர்கள் மென்மையான ரப்பர் அல்லது மெழுகுவர்த்தியின் மெழுகு போன்றவற்றில் அதனை பதிந்து நம்முடைய கட்டை விரல் பதிவை எடுக்கிறார்கள். பின்னர் இந்த அடையாளத்தை வைத்து மோசடி செய்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வகையிலும் நமது தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் யாராவது இப்படி செய்வதை கண்டால் உடனடியாக வங்கியை தொடர்பு கொள்ள வேண்டும். டிஜிட்டல் மோசடியிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்து கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். சில முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இனி நாம் கவனம் செலுத்துவோம். ஆதார் எண், பின் அல்லது கடவுச்சொல் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பற்றி எப்பொழுதும் சொல்லாதீர்கள். நமக்கு தெரியாத தொடர்புகள் அல்லது செய்திகளை கிளிக் செய்ய வேண்டாம். உங்களின் வங்கி கணக்குடன் உங்களின் செல்போன் எண்ணை எப்பொழுதும் இணைத்து வைத்திருங்கள். யாராவது சந்தேகத்திற்குரியவராக தோன்றினால் உடனடியாக உள்ளூரில் இருக்கும் வங்கியை தொடர்பு கொள்ளவும். எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். மேலும் இது குறித்து உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை எச்சரிக்கவும். கவனமாக இருப்பதே பாதுகாப்பானது என்பதை நினைவில் கொள்ளவும். உங்களுக்கு நன்றி மற்றும் ஜாக்கிரதையாக